உணர்ச்சி வசம். அந்த மிருகத்தை சாக்கடை அந்த சாக்கடை வந்து தெளிச்சு அவனுக்கு வந்து அந்த புத்தி வந்துடும். அந்த புத்தி வராது. என்னை எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, அண்ணன் உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி விட்டாரு, அதை மறந்துட்டு நீ எந்த அளவுக்கு ஈடுபடுற, எந்த அளவுக்கு பேசுறன்னு சொன்னா இது மாவீரன் மண்ணு. நாங்க உத்தரவு தெரியும். நாங்க குறி வச்சோம்னா அந்த குறியில இருந்து தப்பாது. நீ மாவீரன் அப்படி எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு. விடமாட்டோம், விடமாட்டோம். அருள் அவர்களே, ஒழுங்கு மரியாதை நீ வாயை சூத்தி மூடிட்டு அமைதியா இருக்கணும். அவருக்கு வீரம் வரும். இருபது நைட்டு 8 மணி வேலை வீரம் வரும் அவருக்கு. ஏன்னா வீரம் போந்துடுறாரு. வீரம் வந்தோட அவருக்கு வீரம் வந்துருது. இந்த கேவலமான புத்தி உன்னை பத்தி எனக்கும் தெரியும். ஏசு விட்டது என்ன, உன்னை பத்தி நான் நிறைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடுவேன். கண்டிப்பா விடமாட்டேன். ஒண்ணு தெரியுதா, நீ இனிமே எங்களுடைய தலைவரை, எங்களுடைய சின்னையாவை பத்தி ஏற்காலத்தில் நீ வாய் திறந்தினா உன்னுடைய நடவடிக்கை நான் உன்னை என்ன செய்வோம், உன் வீடு புந்து வளர்ப்போம். நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். இது மாவீரன் மண்ணு. என்ன வளர்த்த ஒரு மாவீரன். அதை மனதை வச்சுட்டு தெரிஞ்சுங்க. நீங்க எக்காலத்திலும் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நடமாட முடியாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு அருள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்க ஐயா எங்களை அண்ணனை பேசணும். எல்லா ஊர்லயும் எனக்கு பெற்றவரு யார் வேணா பேசலாம், ஐயா பேசலாம். ஆனா நீ பேசுறதுக்கு யாரு, நீ கம்பெனி பேசுறதுக்கு யாரு, கண்ட நீங்க எல்லாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல என்பதை சொல்லிக்கொண்டு மருத்துவர் சின்னையாக மனக்குளிர இந்த தொகுதியில் இருந்து அரியலூர் பெருமை மாவட்டத்திலிருந்து அனுப்பி வைக்குமாறு அமைதி காக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.